அத்தியாயம் 646 பரிசுத்த கன்னிகையின் பரலோக ஆரோபணம். காட்சி நாள் டிசம்பர் 8, 1951. எத்தனை நாட்கள் கடந்துவிட்டன? அதை தீர்மானிப்பது கடினமாக இருக்கிறது. மாதாவின் திருச்சரீரத்திற்கு சூட்டப்பட்டுள்ள மலர்களைக் கொண்டு அதை கணக்கிட்டால் ஒரு சில மணி நேரம்தான் கடந்திருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் ஒலிவக் கிளைகளின் மீது விழுந்து கிடக்கிற புது மலர்களையும் ஏற்கனவே சருகாகி போன இலைகளைக் கொண்டுள்ள கிளைகளையும் அருளிக்கங்களைப் போல பெட்டியின் மூடியின் மேல் விழுந்து கிடக்கிற மலர்களையும் வைத்து நாம் கணக்கிட்டால் இப்போது சில நாட்கள் கடந்துவிட்டன என்ற முடிவுக்கு நாம் வரலாம். ஆனால் மாதாவின் திருச்சரீரம் அவர்கள் மரித்தபோது எப்படி இருந்ததோ அப்படியே இப்போதும் இருக்கிறது. மரணத்தின் சுவடு எதுவும் அவர்களது முகத்தின் மீதோ அல்லது அவர்களுடைய சிறிய கரங்களின் மீதோ காணப்படவில்லை. அந்த அறையில் துர்வாசனை எதுவும் இல்லை. மாறாக தூபம், லீலி மலர்கள், ரோஜா மலர்கள், பள்ளத்தாக்கின் லீலிகள், மலை பூண்டுகள் இவற்றின் வாசனைகளெல்லாம் கலந்த ஒரு விவரிக்க முடியாத நறுமணம் அந்த அறையின் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது. அருளப்பர் உறங்கிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். எத்தனை நாட்கள் அவர் தூங்காமல் விழித்திருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. களைப்பு மிகுதியினால் ஒரு முக்காலியின் மேல் அமர்ந்து அவர் உறங்குகிறார். அவருடைய தோள்கள் மட்டுப்பா மாடிக்கு செல்லும் வாசலின் அருகேயுள்ள சுவரின் மேல் சாய்ந்திருக்கின்றன. தரையில் வைக்கப்பட்டிருக்கிற விளக்கின் வெளிச்சம் அவர் மேல் விழுந்து அவரது களைத்து போன முகத்தை நான் காணும்படி செய்கிறது. அது மிகவும் வெளுத்திருக்கிறது. ஆயினும் அவருடைய கண்களை சுற்றி கருவளையம் காணப்படுகிறது. அதிகம் அழுததால் அவருடைய கண்கள் சிவந்திருக்கின்றன. விடியல் மிக அருகில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதன் மங்கலான ஒளியில் மொட்டை மாடியும் வீட்டை சுற்றியுள்ள ஒலிவ மரங்களும் கண்ணுக்கு புலப்படுகின்றன. நேரம் செல்ல செல்ல அதிகரித்து வருகிற ஒளி கதவினூடாக ஊடுருவி உள்ளே வருகிறது. முதலில் அறையில் இருந்த சிறிய விளக்கின் வெளிச்சத்தில் அரை குறையாக மட்டுமே தெரிந்த அந்த அறையில் உள்ள பொருட்கள் இப்போது அதிகாலை வெளிச்சத்தில் அதிக தெளிவாக தென்படத் தொடங்குகின்றன. திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி அந்த அறையை நிரப்புகிறது. ஏறக்குறைய பாஸ்போரிக் நீலமும் வெள்ளி நிறமும் கலந்தது போன்ற அந்த ஒளி படிப்படியாக அதிகரிக்கிறது. விடியற்காலையின் வெளிச்சமும் விளக்கின் வெளிச்சமும் மறைந்து போகச் செய்கிறது. தேவசுதன் பெத்லகேமின் குகையில் பிறந்தபோது அங்கே பெரும் பிரவாகமாக பொங்கி பரவிய வெளிச்சத்தைப் போல அது இருக்கிறது. அதன்பின் இந்த பரலோக ஒளியில் சம்மனசுக்கள் தோன்றுகிறார்கள். அதனால் முன்பிருந்த வெளிச்சத்தை விட அதிக பிரகாசமான வெளிச்சம் இப்போது அறையில் பரவியிருக்கிறது. இடையர்களுக்கு சம்மனசுக்கள் தோன்றிய போது ஏற்கனவே நிகழ்ந்தது போல மெதுவாக அசைக்கப்படுகிற அவர்களது இறக்கைகளில் இருந்து பல வண்ணங்களினால் ஆன ஒளித்துணுக்குகள் புறப்பட்டு அவர்களை சுற்றி நடனமாடுகின்றன. அந்த இறக்கைகளிலிருந்து மனதிற்கு மிக இணக்கமான மெல்லிய ஒலி வெளிப்படுகிறது. யாழ் மீட்டப்படுவது போல அத்தனை இனிமையாயிருக்கிறது அந்த ஒலி. இந்த சம்மனசுக்கள் அந்த சிறிய படுக்கையை சுற்றி வட்டமாக நின்று குனிந்து
அசையாமல் இருக்கிற மாதாவின் திருச்சரீரத்தை தூக்குகிறார்கள். அப்போது அவர்களுடைய இறக்கைகள் இன்னும் வேகமாக அடித்துக் கொள்கின்றன. அதனால் அவற்றிலிருந்து வரும் ஒலியும் முன்பு இருந்ததை விட அதிகரிக்கிறது. சேசுவின் கல்லறை அற்புதமாக திறக்கப்பட்டது போல வீட்டின் மேற்கூரையில் அற்புதமாக திறக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய திறப்பின் வழியாக தங்கள் பரிசுத்த ராக்கினியின் மிக பரிசுத்தமான திருச்சரீரத்தை சுமந்து கொண்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். அது மிக பரிசுத்த சரீரம் என்பது உண்மைதான். ஆயினும் அது இன்னமும் மகிமைப்படுத்தப்படவில்லை. ஆதலால் அது பருப்பொருளின் இயற்பியல் விதிகளுக்கு இன்னமும் உட்பட்டிருக்கிறது. ஆனால் முன்பு கிறிஸ்துநாதரின் திருச்சரீரம் அந்த விதிகளுக்கு உட்பட்டிருக்கவில்லை. ஏனெனில் மரித்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த போதே அவர் ஏற்கனவே மகிமைப்படுத்தப்பட்டிருந்தார். சம்மனசுக்களின் இறக்கைகளின் ஒலி மேலும் அதிகரித்து இப்போது ஓர் ஆர்மோனிய கருவியின் இசையொலியைப் போல அடர்த்தி மிக்கதாக ஆகியிருக்கிறது. அருளப்பர் இன்னும் தூக்க மயக்கத்தில் இருக்கிறார். இருந்தாலும் சற்று முன்பு அவர் தம் முக்காலியின் மீது 2-3 தடவை அசைவதாக காண முடிந்தது. அந்த அடர்த்தியான ஒளியும் சம்மனசுக்களின் இறக்கைகளின் பலத்த சத்தமும் அவரது தூக்கத்தை சற்று கலைத்திருக்க வேண்டும். இப்போதோ அந்த சத்தத்தால் அவர் விழித்துவிட்டார். திறந்த கூரை வழியே உள்ளே வந்து வாசல் வழியே வெளியேறுகிற காற்று கடுமையான சுழற்காற்றாக உருவெடுக்கிறது. அது இப்போது வெறுமையாயிருக்கிற படுக்கையின் விரிப்புகளையும் அருளப்பரின் ஆடைகளையும் அசைக்கிறது. அக்காற்றில் விளக்கு அணைந்து விட்டது. கதவு பலத்த சத்தத்துடன் அரைந்து மூடுகிறது. இன்னமும் அரை தூக்கத்தில் இருக்கும் அப்போஸ்தலர் என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக சுற்றிலும் பார்க்கிறார். படுக்கை வெறுமையாயிருக்கிறதையும் வீட்டின் மேற்கூரை திறந்திருக்கிறதையும் கவனிக்கிறார். ஏதோ ஓர் அற்புதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார். ஏதோ ஒரு ஞான உள் உணர்வாலோ அல்லது ஒரு பரலோக அழைப்பினாலோ உந்தப்பட்டவராக அவர் மட்டுப்பா மாடியை நோக்கி வெளியே ஓடி தலையை உயர்த்தி பார்க்கிறார். உதித்து வரும் சூரியனின் வெளிச்சத்தால் தம் பார்வை மட்டுப்படாதபடி சூரிய வெளிச்சத்திலிருந்து கண்களுக்கு கைகளால் நிழல் ஏற்படுத்தி கொண்டு பார்க்கிறார். இதோ அவர் பார்க்கிறார். இன்னமும் உயிரற்றதாகவும் உறங்குகிற ஒரு ஆளைப் போலவே தோற்றமளிப்பதுமான அமலோத்பவ மாதரசியின் திருச்சரீரத்தை அவர் காண்கிறார். சம்மனசுக்களின் ஒரு அணியால் தாங்கப்பட்டு அந்த மாசற்ற சரீரம் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போகிறது. பிரியாவிடையின் ஒரு கடைசி சைக்கினையாக அவர்களது மேற்போர்வையின் ஓர் ஓரமும் மூடு துகிலும் வேகமாக அசைகின்றன. வேகமாக மேல்நோக்கி உயர்வதால் உருவாகும் காற்றினாலும் சம்மனசுக்களின் இறக்கைகளின் அசைவினாலும் அவை அப்படி அசைந்திருக்கலாம். அருளப்பர் அடிக்கடி மாதாவின் திருச்சரீரத்தைச் சுற்றி மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருந்தவையும் நிச்சயமாக மாதாவின் உடுப்புகளின் மடிப்புகளில் இருந்திருக்க கூடியவையுமான சில பூக்கள் மாடியின் மீதும் ஜெத்செமனியின் தரையின் மீதும் விழுகின்றன. அதே வேளையில் சம்மனசுக்களின் பலத்த ஓசானா கீதத்தின் ஒலி அவர்கள் தூரம் செல்ல செல்ல படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. மோட்சத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்படுகிற மாசற்ற சரீரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அருளப்பர். இது நிச்சயமாக அவரை தேற்றவும்
தமது சுவீகார தாயாரின் மீது தாம் கொண்டிருந்த அளவற்ற அன்பிற்கு பிரதிபலனாகவும் கடவுளால் அவருக்கு அருளப்பட்ட ஒரு புதுமைதான். மாமரி இப்போது சூரிய கதிர்களால் சூழப்பட்டிருக்கிறதை அவர் தெளிவாக காண்கிறார். எந்த பரவச நிலை அவர்களது ஆத்துமத்தை சரீரத்திலிருந்து பிரித்ததோ அந்த பரவச நிலையில் இருந்து இப்போது அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் இப்போது உயிர் பெற்று தன் பாதங்களில் நிற்கிறார்கள். ஏற்கனவே மகிமைப்படுத்தப்பட்டுள்ள சரீரங்களுக்கே உரிய பரலோக கொடைகளையும் அவர்கள் இப்போது அனுபவிக்கிறார்கள். அருளப்பர் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுளால் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த புதுமையின் பலனாக தேவமாதாவை அவர்கள் இப்போது இருக்கிறபடி அவர் காண்கிறார். மாதா மிக வேகமாக இப்போது சம்மனசுக்களால் தாங்கப்படாமலே மோட்சத்தை நோக்கி உயர்ந்து செல்கிறார்கள். சம்மனசுக்கள் அவர்களை சூழ்ந்து பறந்தபடி ஓசானா கீதம் பாடுகிறார்கள். எந்த எழுதுகோலாலும் மனித வார்த்தையாலும் கலைஞனின் கைவேலையாலும் சித்தரிக்கப்படவோ விவரிக்கப்படவோ செதுக்கப்படவோ இயலாத அந்த பேரழகு காட்சியால் பரவச நிலைக்கு உட்பட்டிருக்கிறார் அருளப்பர். மட்டுப்பாமாடியின் குட்டைச் சுவரின் மீது இன்னமும் சாய்ந்தபடி அவர் சர்வேசுரனின் இந்த வியத்தகு ஒளிவடிவை தொடர்ந்து தரிசித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மாமரியை பற்றி உண்மையாகவே இந்த வார்த்தைகளை நாம் கூறலாம். அவதரித்த வார்த்தையானவரின் ரூபமாகவே அவர்கள் இருக்கும்படியாக அவர்கள் மாசின்றி உற்பவிக்க வேண்டும் என்று விரும்பிய சர்வேஸ்வரனால் ஓர் ஒப்பற்ற விதமாக அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது சிநேகமாகவே இருக்கிற சர்வேஸ்வரன் தமது பூரண பிரியமுள்ள சீடனுக்கு கடைசியாக ஓர் உன்னதமான புதுமையை காண்பிக்க சித்தம் கொள்கிறார். மிக பரிசுத்த மாதா தமது மிக பரிசுத்த திருக்குமாரனை சந்திக்கிற காட்சியை அருளப்பர் காண்கிறார். சேசுவும் ஜோதி பிரவாகமாகவே காட்சியளிக்கிறார். கம்பீரமும் விவரிக்க முடியாத பேரழகும் உள்ளவராக அவர் விரைவாக பரலோகத்திலிருந்து இறங்கி தம் தாயாரிடத்தில் வந்து சேர்கிறார். அவர்களை தமது திரு இருதயத்தோடு அணைத்துக் கொள்கிறார். பின் அவர்களோடு சேர்ந்து இரண்டு பெரும் கோள்களை விட அதிக பிரகாசத்தோடு இருவரும் அவர் புறப்பட்டு வந்த இடத்தை நோக்கி மேலேறிச் செல்கிறார்கள். அருளப்பரின் காட்சி முடிகிறது. அவர் தம் தலையை தாழ்த்துகிறார். சோர்ந்திருக்கிற அவர் முகத்தில் மாமரியை இழந்த சோகமும் அவர்களது இப்போதைய மகிமையான நிலையை பற்றிய மகிழ்ச்சியும் ஒரு சேர காணப்படுகின்றன. ஆயினும் இப்போது மகிழ்ச்சியானது துக்கத்தை வென்றிருக்கிறது. அவர் பேசுகிறார். நன்றி என் சர்வேஸ்வரா, உமக்கு நன்றி. இது நடக்கும் என்று முன்னமே அறிந்திருந்தேன். அவர்களுடைய பரலோக ஆரோபணத்தின் எந்த காட்சியையும் இழந்து விடாதபடி விழித்திருக்க விரும்பினேன். ஆனால் நான் தூங்கி 3 நாளாயிற்று. அவர்களுடைய ஆரோபணம் நடக்க இருந்த இந்த நேரத்தில் தூக்கமும் அசதியும் துக்கத்தோடு சேர்ந்து என்னை மேற்கொண்டு என்னை தோற்கடித்து விட்டன. ஆயினும் ஓ என் சர்வேஸ்வரா,
அந்த அற்புத கணத்தில் நான் தளர்ந்து போகாதவாறும் அதிகம் துன்பப்படாதபடியும் நீரே அதை விரும்பியிருக்கக்கூடும். ஆம், உமது புதுமையால் அன்றி நான் கண்டிருக்க முடியாததை நான் காண வேண்டுமென்று நீர் விரும்பியது போலவே நீர் நிச்சயமாக நான் சோர்ந்து உறங்குவதையும் விரும்பினீர். அவர்கள் ஏற்கனவே என்னிடமிருந்து தூரமாயிருந்தாலும் ஏற்கனவே மகிமைப்படுத்தப்பட்டவர்களாயும் மகிமை உள்ளவர்களாயும் இருந்ததாலும் அவர்கள் எனக்கு மிக அருகில் இருப்பது போல நான் அவர்களை காண வேண்டும் என்று நீர் விரும்பினீர். என் சேசுவையும் நான் திரும்பவும் காணச் செய்தீர். ஓ உன்னத மகிழ்வே, காணப்படக்கூடுமென்று நம்ப இயலாததும் நம்பக்கூடாததுமான அதிசயமே, ஓ சேசு கடவுள் தமது அருளப்பனுக்கு தந்த கொடைகளிலெல்லாம் பெருங்கொடையே, உன்னத வரப்பிரசாதமே, என் எஜமானரும் ஆண்டவருமானவரை திரும்பவும் காணுகிற பாக்கியமே, அவரை அவரது திருமாதாவின் அருகில் காணுகிற பாக்கியமே. அவர் ஒரு சூரியனைப் போல, அவர்கள் நிலவைப் போல, இருவருமே பூரண மகிமை ஒளியோடு இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மகிமையுள்ளவர்களாகவும் இனி என்றென்றைக்குமாக மீண்டும் இணைக்கப்பட்டதில் பரம மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். பரலோக ஜெருசலேமின் இருவரும் நட்சத்திரங்களாகிய நீங்கள் இருவரும் சேர்ந்து இப்போது ஒளி வீசுகிற மோட்சம் எப்படி இருக்கும்? நவவிலாச சம்மனசுக்கள் புனிதர்களின் பேரானந்தம் இப்போது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பேரானந்தம்தான் மாதா தன் திருக்குமாரனோடு இருக்கும் காட்சியால் எனக்கு வழங்கப்பட்டது. அவர்களுடைய ஒவ்வொரு வேதனையையும் நீக்குகிற காரியம். இன்னும் மேலாக என்னுடைய வேதனைகளும் நீங்குகின்றன. சமாதானம் சமாதானம் என்னை ஆட்கொள்கிறது. கடவுளிடம் நான் கேட்ட 3 புதுமைகளில் 2 நிறைவேறிவிட்டது. மாமரி திரும்பவும் உயிர் பெறுவதை நான் கண்டேன். சமாதானம் என்னிடம் திரும்பி வந்திருக்கிறதை நான் உணர்கிறேன். என் எல்லா துன்பங்களும் கூட முடிந்துவிட்டன. ஏனென்றால் நீங்கள் மகிமையில் மீண்டும் இணைந்திருக்கிறதை நான் கண்டுவிட்டேன். அதற்காக உமக்கு நன்றி, ஓ சர்வேஸ்வரா. மிக பரிசுத்தமான ஒரு சிருஷ்டியாலும் காணக்கூடாததை இன்னும் மனிதனாயிருக்கிற நான் காணச் செய்ததற்காக நன்றி. புனிதர்களின் பாக்கியம் எத்தகையது! பொது தீர்வைக்குப் பிறகு, சரீரங்களின் உத்தானத்துக்குப் பிறகு, மரணத்தின் போது பரலோகத்திற்கு ஏறிச் சென்ற தங்கள் ஆத்மங்களோடு அந்த சரீரங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்த பிறகு என்ன நடக்கும்? விசுவசிப்பதற்கு எதையும் காண வேண்டிய தேவை எனக்கு இருந்ததில்லை. ஏனெனில் நான் ஏற்கனவே என் எஜமானரின் ஒவ்வொரு வார்த்தையையும் எப்போதும் உறுதியாக விசுவசித்து வந்திருக்கிறேன். ஆயினும் யுகங்களுக்குப் பிறகு, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்குப் பிறகு, மண்ணாய்ப்போன சரீரம் மீண்டும் உயிர் பெற முடியும் என்பதில் அநேகர் சந்தேகம் கொள்வார்கள்.
அவர்களிடம், கிறிஸ்துநாதர் தமது சொந்த தெய்வீக வல்லமையால் உயிர்த்தெழுந்தார் என்று மட்டுமல்ல, மாறாக அவருடைய திருமாதாவும் அதை மரணம் என்று சொல்ல முடியுமானால் தனது மரணத்திற்கு பின் 3 நாட்கள் கழித்து திரும்பவும் உயிர் பெற்றார்கள் என்றும், தனது ஆத்மத்தோடு சரீரம் இணைக்கப்பட்டு மோட்சத்தில் தனது நித்திய வாசஸ்தலத்தில் தனது திருமகனின் பாரிசத்தில் வீற்றிருக்கும்படி அங்கு எழுந்தருளி போனார்கள் என்றும் மிக பரிசுத்த காரியங்களின் மீது ஆணையிட்டு சொல்ல என்னால் கூடும். ஓ கிறிஸ்தவர்களே, சரீரங்களின் உயிர்ப்பிலும் உலக முடிவிலும் ஆத்ம சரீரங்களின் நித்திய ஜீவியத்திலும் புனிதர்களின் பேரின்ப ஜீவியத்திலும் மனம் திரும்பாத குற்றமுள்ள மனிதர்களின் பயங்கரத்துக்குரிய நரக ஜீவியத்திலும் விசுவாசம் கொள்ளுங்கள். விசுவசிப்பதோடு சேசுவும் மாமரியும் கொண்டிருக்கிற அதே பேரின்ப பாக்கியத்தை நீங்களும் கொண்டிருக்கும்படி புனிதர்களாக வாழுங்கள். அவர்களது சரீரங்கள் மோட்சத்திற்கு எழுந்தருளி போனதை நான் கண்டேன். அதற்கு சாட்சியம் கூற என்னால் முடியும். நீதிமான்களாக வாழுங்கள். அப்போது ஒரு நாள் சரீரத்தோடும் ஆத்மத்தோடும் சூரியனாகிய சேசுவுக்கும் சகல நட்சத்திரங்களிலும் மேலான நட்சத்திரமாகிய மாமரிக்கும் அருகில் புதிய நித்திய உலகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்ல என்னால் முடியும். மீண்டும் இறைவா, உமக்கு நன்றி. இப்போது அவர்களால் விட்டுச் செல்லப்பட்டுள்ளதை நாம் ஒன்று சேர்ப்போம். அவர்களுடைய உடுப்புகளிலிருந்து விழுந்த மலர்களையும் படுக்கையில் விடப்பட்டுள்ள ஒலிவ கிளைகளையும் எடுத்து பத்திரப்படுத்துவோம். அவை உதவும். ஆம், யாரை காண வேண்டுமென்று வீணாக நான் காத்திருந்தேனோ அந்த என் சகோதரர்களுக்கு துணை செய்யவும் அவர்களை தேற்றவும் அவை எனக்கு உதவும். சீக்கிரத்திலோ தாமதமாகவோ எப்படியும் நான் அவர்களை காண்பேன். கீழே சிதறி கிடக்கிற மலர்களின் இதழ்களை அவர் பொறுக்கி எடுக்கிறார். தமது மேலாடையின் மடிப்பில் அவற்றை வைத்து பிடித்தபடி அறைக்குள் திரும்பி போகிறார். பிறகு மிக கவனமாக கூரையில் உள்ள திறப்பை உற்று பார்த்த பின் வியந்து இப்படி கூறுகிறார்: இன்னும் ஒரு புதுமை. சேசு மாமரியின் வாழ்வின் புதுமைகளோடு அற்புதமாய் பொருந்துகிற மற்றுமொரு புதுமை. சர்வேஸ்வரனாகிய அவர் தமது சொந்த வல்லமையை கொண்டு உயிர்த்தெழுந்தார். தமது சொந்த சித்தத்தினால் தமது கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டினார். தமது சொந்த வல்லமையை கொண்டே அவர் பரலோகத்திற்கு ஆரோகணமானார். தாமாகவே. மிக பரிசுத்த மாதாவான மாமரியோ ஒரு மனிதனின் குமாரத்தியாக இருந்ததால் சம்மனசுக்களின் உதவியை கொண்டு தனது பரலோக ஆரோபணத்திற்கான பாதையை திறந்து வைத்தார்கள். சம்மனசுக்களின் உதவியை கொண்டே அவர்கள் பரலோகத்திற்கு எழுந்தருளிச் சென்றார்கள். கிறிஸ்துவானவரை பொறுத்தவரை அவரது திருச்சரீரத்துக்கு உயிரூட்டும்படி அது பூமியில் இருக்கும்போதே அவருடைய ஆவி திரும்பி வந்தது. ஏனெனில் அவர்களது எதிரிகளின் வாய்களை அடைப்பதற்காகவும் அவர் தம்மை பின் செல்வோரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படியாகவும் அது அப்படித்தான் நிகழ வேண்டியிருந்தது. மாமரியிடமோ அவர்களுடைய மிக பரிசுத்த திருச்சரீரம்
ஏற்கனவே மோட்ச வாசலில் இருந்தபோதுதான் அவர்களுடைய ஆவி திரும்பி வந்தது. ஏனெனில் சேசுவுக்கு இருந்தது போல அவர்களுக்கு வேறு எந்த தேவையும் இல்லை. எல்லையற்ற தேவ ஞானத்தின் உன்னத வல்லமையே என்கிறார் அருளப்பர். அருளப்பர் இப்போது ஒரு சிறு துணியில் இன்னமும் அந்த சிறிய படுக்கையில் கிடந்த மலர்களையும் ஒலிவ கிளைகளையும் சேகரிக்கிறார். பின் வெளியே சேகரித்தவைகளோடு அவற்றையும் ஒன்று சேர்த்து பெட்டியின் மூடியின் மீது அவை எல்லாவற்றையும் வைக்கிறார். அதன் பிறகு அதை திறந்து மாதாவின் சிறிய தலையணையையும் அந்த சிறிய படுக்கையின் விரிப்பையும் அதற்குள் வைக்கிறார். பின் கீழே சமையலறைக்குள் போய் மாதா பயன்படுத்திய நூற்புக்களி, அடிக்கட்டை மற்றும் சமையல் பாத்திரங்களை எடுத்து வந்து அவற்றை மற்ற பொருட்களோடு சேர்த்து வைக்கிறார். பெட்டியை மூடிவிட்டு முக்காலியில் உட்கார்ந்து வியப்போடு மீண்டும் பேசுகிறார். இப்போது எனக்கு எல்லாம் நிறைவேறிவிட்டன. இப்போது தேவ ஆவியானவர் என்னை நடத்திச் செல்கிற எந்த இடத்திற்கும் நான் சுதந்திரமாக போக முடியும். ஆம், என்னால் போக முடியும். போய் மனிதருக்கு அறிவிக்கும்படி என் குரு எனக்கு தந்த தேவ வார்த்தைகளை விதைக்க முடியும். அப்படியே தேவ சிநேகத்தையும், தேவ சிநேகத்திலும் அதன் வல்லமையிலும் அவர்கள் விசுவாசம் கொள்ளும்படி அவர்களுக்கு போதிப்பேன். அன்பாயிருக்கிற சர்வேஸ்வரன் மனிதர்களுக்கு செய்ததை அவர்கள் அறியச் செய்வேன். அவருடைய பலியை பற்றியும் அவருடைய இடையறாத தேவத்திரவிய அனுமானத்தை பற்றியும் வழிபாட்டுச் சடங்கு பற்றியும் அவர்களுக்கு அறிவிப்பேன். அவற்றின் வழியாகவே உலக முடிவு வரை திவ்ய நற்கருணையில் இயேசு கிறிஸ்து நாதரோடு நாம் இணைந்திருக்க முடியும். மேலும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியே வழிபாட்டையும் பலியையும் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கவும் எங்களால் முடியும். உத்தம சிநேகத்தின் சகல கொடைகளே, தேவ சிநேகமே, நாங்கள் விசுவசித்ததைப் போலவும் விசுவசிக்கிறதைப் போலவும் அவர்களும் விசுவசிக்கும்படி அன்பை அவர்கள் நேசிக்கச் செய்வேன். ஆண்டவருக்காக விளைச்சலும் பிடிக்கப்பட்ட மீன்களும் அதிகமாயிருக்கும்படி அன்பை விதைப்பேன். அன்பு சகலத்தையும் சாதிக்கிறது என்று மாமரி என்னோடு கடைசியாக பேசிய போது கூறினார்கள். சேசுவின் அப்போஸ்தோலிக்க கல்லூரியில் ஒவ்வொரு மாணவரையும் அவர்கள் நீதியுள்ள முறையில் கணித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் பார்வையில் நான் நேசிக்கிறவனாயிருந்தேன். மற்றவர்களை விட அதிக நேசமுள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தேன். எனக்கு நேர்மாறாக வெறுப்பு என்றே பெயர் பெற்றிருந்தவன் யூதாஸ் காரியோத். ராயப்பர் முன் யோசனையின்றி அவசரப்பட்டு எதையும் செய்கிறவர். பலவேந்திரர் சாந்தமானவர். அல்பேயுசின் மக்கள் பரிசுத்தமும் ஞானமும் ஆவர். அவற்றோடு அவர்களிடம் உண்மையான தனவான்களுக்குரிய நடையுடை பாவனைகளும் இருந்தன. மற்றவர்களை பற்றியும் மாதா தெளிவாக கணித்து வைத்திருந்தார்கள். இப்போது இந்த பூலோகத்தில் நான் நேசிப்பதற்கு என் எஜமானரும் என் மாதாவும் என்னோடு இல்லை. நேசிக்கிற சீடனாகிய நான் பல ஜாதியாரிடம் போய் அன்பை அவர்களுக்கு மத்தியில் பரப்புவேன்.
அன்பே என் போர்க்கருவியாகவும் என் விசுவாச சத்தியமாகவும் இருக்கும். அதை கொண்டு பசாசையும் அஞ்ஞானத்தையும் நான் தோற்கடிப்பேன். அநேக ஆத்மங்களை வெற்றி கொள்வேன். இவ்வாறு பூமியின் மேல் உத்தம சிநேகமாகவே இருந்த சேசுவையும் மாமரியையும் நான் தொடர்ந்து கண்டு பாவிப்பேன் என்கிறார்.